ஒரு நாள் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் தங்களுள் யார் பெரியவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. இருவரும் சிவபெருமானிடம் சென்று தம்மில் யார் பெரியவர் என கேட்க, சிவபெருமான் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் பெரியவர் என கூறினார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார். அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார். பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றார். முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும் போது சிவன் தலைமுடியில் இருந்து தாழம்பூ கீழே இறங்கி வருவதை பார்த்தார். அதனிடம் சென்று சிவன் தலைமுடியை காண இன்னும் எவ்வளவு தொலைவு உள்ளது என்று கேட்டார். தாழம்பூ, நான் சிவனின் சடையிலிருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற, பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார். சிவபெருமானிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாழம்பூ சாட்சி சொல்ல, முற்றும் உணர்ந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாதென்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். திருமாலும் பிரம்மனும் தான் என்ற அகந்தையை நீக்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை. அது மகா சிவராத்திரி நாளாகும். ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி சிவபெருமானே சிவலிங்க திருவுருவம் கொண்டு மலையின் அடிபாகத்தில் அமைந்துள்ள இடம் இத்திருக்கோயில் ஆகும். உமாதேவியார் சிவபெருமானின் கண்களை தன் கைகளால் மூட உலகம் எங்கும் இருளாயிற்று. ஜீவராசிகள் இருளில் இன்னல்கள் அடைந்தன. சிவபெருமான் 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். உமாதேவியார் இந்த பாவம் தீர்க்க வேண்டி காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வந்தார். அந்த நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் இருந்து தனது இடப்பாகம் பெறுமாறு அருளச் செய்தார். சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவி கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் கண்டு சிவபெருமான் இடப்பாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார். இதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. ஓம் நம சிவாய.